காஸ்ட் வந்து எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணி தான் ஓட்டிட்டு கிலோமீட்டர். ஆமாம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மீட்டருங்கிறது இதுதானுங்களா? ஆமாம், மீட்டர் தான். இந்த மீட்டரை வந்து நீங்கள் கிலோமீட்டர் ஓடிட்டே இருக்கும். ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் தனியாக வந்து ஆட்டோ வந்து புது ஆட்டோங்களா இல்லை செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ? புது ஆட்டோ தாங்க. புது ஆட்டோ. இது என்ன ரேட் வருதுங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம். 2,60,000. ஓகே. நீங்கள் எப்படி லோன் போட்டு வாங்கினீங்களா? லோன் போட்டு தான் வாங்குறோம். இன்னும் லோன் கட்டிட்டு இருக்கீங்களா? கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆட்டோ ஓட்டணும்னா என்னென்ன மாதிரியான முறைகள் வந்து கையாளணும்? முதல்ல அவங்களுக்கு ஆட்டோவை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல வந்து ஆட்டோ ஓட்டுறது 3 சக்கர வீலுங்கிறது இது வந்து எடுத்த உடனே நம்ம ஓட்ட முடியாதுங்க. ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். இது வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்கும். பழக்கம் இருந்தாலும் நமக்கு ஓட்ட முடியும். டூ வீலர் மாதிரி தானே ஹேண்டில் போடுறது? ஹேண்டில் டூ வீலர் மாதிரி தாங்க. அது டூ வீலர் ஹேண்டிலே தான். இப்போ முதல்ல வந்து பஜாஜ் இதில் கொடுத்தது தான் ஸ்கூட்டருக்கு. இப்பவும் அதே கீர் தான். கையில் தான் கீரு. கை கீர் தான், காலில் பிரேக்கு. கீர் தான் நம்ம பார்த்துக்கணும். கையில் ஓட்டுறது அந்த கஷ்டமே. அதுதான் நம்ம கரெக்டாக பார்த்து ஓட்டணும். அது பைக்கு மாதிரி நம்ம திருப்பவும் முடியாது. திடீர்னு கவுத்திடும். பார்த்து ஓட்டணும். ட்ரெயினிங்லாம் போகிறப்ப மெயினாக ஸ்லோ பண்ணி போகணும். மெதுவாக போகணும். இப்போ டீசல் ஆட்டோ நீங்கள் 1 லிட்டர் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? இப்போ 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தாண்டிடுச்சு. ஓகே. இப்போ டிராஃபிக் 100 ரூபாய் பக்கம் வந்துருச்சு.